ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி ஈட்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்னலாம் தேவை, அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் கிரேட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், கொஞ்சம் பெப்பரு, ஆர்கானோ எடுத்து வச்சுருக்கேன். சால்ட், அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாயில் பண்ண பொட்டேட்டோஸை மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா நீங்கள் டைம் கொடுத்து பாயில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கையிலே அழகாக மேஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். நான் வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது சால்ட் போடல. இப்போ மேஷ் பண்ணிக்கிட்டேன். மேஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸை ஆட் பண்ணி அதை ஒரு பேட்டர் மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ ரெண்டும் நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு, பொட்டேட்டோவும் சீஸும். இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் சேர்க்குறோம். கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளார். இது எதுக்காகனா அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தான் இது சேர்க்குறோம். அப்படி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இது கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்க தேவையில்லை. இது போட்டுட்டு நான் ஆர்கானோ வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சால்ட் போடும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, அளவு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தான் போடுறேன் சால்ட்டு. அதுவுமே நான் வந்து பொட்டேட்டோவில் சால்ட் போடாததுனால நான் போடுறேன். நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே சால்ட் போட்டுட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சால்ட்டே தேவைப்படாது. சீஸ்லேயும் சால்ட் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் காய வச்சுக்கணும் ஒரு கடாயில். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போது ஒரு பால்ஸாக அதில் போடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்குது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.